சென்னை திருமங்கலத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் விவேக் குடியிருப்பு வாசிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் பெரிய அளவில் நடந்தாலும் நகரங்களில் பொங்கல் பண்டிகை சற்று வித்தியாசமாக நடைபெறுகிறது. அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவது ஒரு புதிய நடைமுறை. இது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதாவது எந்த சாதி பந்த வேறுபாடின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது வளாகத்தில் பொங்கலை வைத்து கொண்டாடுவது ஒரு சிறப்பான விஷயம். அந்த வகையில் தான் சென்னையில் உள்ள திருமங்கலத்தில் உள்ள மெட்ரோசோன் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் அங்குள்ள வசிப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு சமத்துவ பொங்கலை கொண்டாடி உள்ளனர். நம்மிடம் அந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடிய அந்த குடியிருப்பாசி நேரடியாக உள்ளவர்கள் திரு சத்தியமூர்த்தி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்போம், இந்த தமிழர் திருநாள் பொங்கல் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் எப்படி கொண்டாடுறீங்க? அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த மெட்ரோசோன் குடியிருப்பிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 600 குடியிருப்புகள் உள்ளது. இங்கே இருக்க இளைய தமிழருக்கு பொங்கல்னால் என்னன்னு தெரியாது. இப்போ இருக்க இளைய தமிழருக்கு அதெல்லாம் கொண்டு சேர்க்க விதமாக பொங்கல்னால் என்ன, இந்த மாட்டு வண்டி என்னென்ன இதெல்லாம் அறிமுகப்படுத்தும் வகையில் அவங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மற்றும் இன்று மாலை கிராமப்புறத்தை சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கார்கள். கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கின்ற வரையில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு தடை, விவசாயிகளுக்கு நிறைய பேர் வழி, இப்படி பல பிரச்சனைகள் தான் தமிழகத்தில். பொங்கல் பண்டிகை வழக்கம் போல் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற தமிழரின் உணர்வுகளின் அடிப்படையில் எங்கு பார்த்தாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் எஸ். விவேக்.